Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala khatamin nabiyyin Wa ala alihi tayyibin wa ashabihi tahirin Wal mu'minina wal muslimina kullihim ajma'in amma ba'd Qala Allah subhanahu wa ta'ala fil Qur'anil Kareem Wal kalamil mubin A'udhu billahi minash shaitanir rajim Bismillahir rahmanir rahim Hatta idha jaa ahaduhumul maut قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها صدق الله العظيم فقال محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். அல்லாஹுவின் ஸலாத்தும் சலாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் அடிப்பிரலாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள் மற்றும் இந்த நன்னாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். ஒரு நல்ல பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயங்களை குறித்து பேசுவதற்கும் கேட்பதற்கும் தொடர்ந்து அமல் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். நன்மையான காரியங்களை செய்வதானாலும் சரி, பாவத்தை விட்டு தப்பிக்க வேண்டுமானாலும் சரி, அல்லாஹ்வின் தௌஃபீக் எனும் நல் உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. எனவே அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் செய்வதற்கும் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹுவால் தௌஃபீக் செய்யப்பட்டவர்கள் நாம். எனவே அல்லாஹு தஆலா இந்த நன்னாளிலே நமக்கு தர இருக்கின்ற எல்லா விதமான கைர் பரக்கத்துகளை குறைவின்றி நிறைவாக தருவானாக என்கின்ற நல்ல ஒரு துவாவுடன் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனை களமாக இந்த உலகத்தை நமக்கு ஆக்கியிருக்கிறான். இங்கே செய்யப்படுகின்ற எல்லா அமல்களுக்கும் சரியான கணக்கை நம் மறுமை நாளில் காட்டியாக வேண்டும். நன்மை செய்தாலும் அதற்கான பிரதிபலனை அவர் அடைந்து கொள்வார், தீமை செய்தாலும் பிரதிபலனை அடைந்து கொள்வார். மனிதனின் இந்த உலக வாழ்க்கை என்பது மிக நீண்டு தெரியும். எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதிர்காலத்திலே என்னுடைய பயணம் எப்படியெல்லாம் செல்ல வேண்டும் என்று நாம் சிறுவயதிலிருந்தே படிப்பின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக நம்மை நாமே மெருகேற்றி கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நான் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, எனவே நன்றாக படிக்க வேண்டும். அல்லது எதிர்காலத்திலே என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, எனவே நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று மனிதன் எப்பொழுதும் உலகம் சார்ந்த விஷயங்களை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறான். எனினும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இங்கே உள்ள இந்த ஒரு நாளை மறுமை நாளோடு நீங்கள் ஒப்பீடு செய்தால் தெரியும். குர்ஆனில் வருகிறது 500 வருடங்களுக்கு சமமானது. இங்கே ஒரு நாள் நான் அமல் செய்தேன் என்றால் அங்கே 500 வருடம் நான் தப்பித்து கொண்டேன் என்பது பொருள். இங்கே நான் பாவம் செய்து விட்டேன் என்றால் 500 வருடங்கள் செய்தால் என்ன விதமான தண்டனை கிடைக்குமோ அந்த அளவிற்கு நான் செய்கின்ற இந்த பாவம் அங்கே நிறுத்தப்படும். எனவே குறுகிய இந்த வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா அவ்வப்போது நமக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலத்தின் மகத்துவத்தை புரிந்தவர்கள் காலத்தை வீணடிக்க மாட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்து அதன் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளியாக இருக்கின்றான். அவன் காரியங்கள் அனைத்தும் நஷ்டமானது. நம்மெல்லாம் நினைத்து கொள்ளலாம், நிறைய சம்பாதிக்கிறோம், எந்த கஷ்டமும் கிடையாது, இவர் நஷ்டவாளி என்பதாக குர்ஆன் கூறுகிறது. இவர் எப்போது வெற்றியாளராக மாறுகிறார்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். ஈமான் கொண்டிருக்க வேண்டும், ஈமானோடு சேர்த்து நல்ல அமல்கள் புரிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை தவிர்த்து அனைவரும் நஷ்டவாளிகள் என்று குர்ஆன் மனிதனை நோக்கி சொல்கின்றது. காலத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான். எனவே அருமையானவர்களே, காலத்தின் மகத்துவத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அறிவாளி யார் என்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி என்பவன் தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்வான்,
தன்னைத்தானே சரி செய்து கொள்வான். இது பாவமா, பாவம் என்று அவன் உணர்வான். இது நன்மையா, நன்மை என்று உணர்வான். வஅமில லிமா பஅதல் மௌத், மரணத்திற்கு பிறகு அவனை காப்பாற்றக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன என்று உலகத்தில் அவனுக்கு தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. உதாரணத்திற்கு சொல்லுவதானால், ஒரு பரீட்சையில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும் என்று ஒரு மாணவனுக்கு முன்னாடியே கொடுத்து விட்டால் அவன் எந்த அளவிற்கு சந்தோஷப்படுவான். எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, எல்லாம் படித்து விட்டேன், நாளை அந்த தேர்விலே சரியாக எல்லாத்திற்கும் நான் விடை எழுதி விடுவேன் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதே போன்றுதான் மறுமை வாழ்க்கைக்கான எல்லா விதமான கேள்விகளும், அந்த கேள்விக்கான பதில் என்ன என்று உலகத்திலே அல்லாஹு தாலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாக கொடுத்து விட்டான். அதை சரியாக அமல் செய்ய வேண்டும். அவர்தான் அறிவாளி என்பதாக ஹதீஸ் கூறுகிறது. வஅமில லிமா பஅதல் மௌத், மரணத்திற்கு பின்னால் எது தேவையோ அதை உலகத்திலேயே அவர் அமல் செய்து விடுவார். மறுபக்கம் சொல்கிறார்கள், பலகீனமானவன் சோர்வானவன் யார் என்றால், அல் ஆஜிசு மனித்தபா நஃப்ஸஹு ஹவாஹா, அவன் மனது சொல்கின்ற எல்லா விதமான கெட்ட ஆசைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். எதுவெல்லாம் தோன்றுகிறதோ எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பான். வதமன்னா அலல்லாஹ், எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு அல்லாஹ் நம்மை நல்ல விதமாக மறுமை நாளில் நடத்துவான் என்று எவர் அல்லாஹின் மீது இப்படி நம்பிக்கை வைத்து பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் ஆஜிஸ், அவர் பலகீனமானவர், கவலைக்குரியவர் என்பதாக ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவாளியுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்ப்பானாக. இரண்டாவதாக சொன்ன அந்த பலகீனமானவர்களை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை தூரப்படுத்துவானாக என்று நல் துவாவை நாம் அடிக்கடி செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் குர்ஆன் முழுக்க பார்த்தால் தெரியும், சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் பார்த்தால் நிறைய இடத்தில் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுவான். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அமல்கள் நம்மளால் செய்ய முடியும். எவ்வளவு அமல் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். மறுமை நாள் வந்துவிட்டால் அங்கள் அமல் கிடையாது, அமல்கள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுவிடும். என் மரணத்திற்கு தொண்டை குழியில் ரூஹ் வருகின்ற கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக நான் ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மறுமை நாளிலே சென்று நான் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் நரகத்திற்கு நான் செல்வதற்கு ஒரே ஒரு நன்மை குறைவாக இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பினாலும் சுபஹானல்லாஹ் சொன்னாலும் கூட மறுமையில் அது எடுபடாது. உலகத்தில் சொன்னாதான் சுபஹானல்லாஹ்விற்கே மகிமை. எனவே இங்கு உள்ள ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியும் சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபஇன்னல் யௌம் அமலுன் வலா ஹிசாப், இங்கே நீங்கள் இருக்கின்ற வரைக்கும் அமல்கள் தாராளமாக செய்து கொள்ளுங்கள், இங்கே கேள்வி கணக்குகள் கிடையாது. மேலும் சொன்னார்கள், வகதன் ஹிசாபுன் வலா அமல், நாளை மறுமை நாள் என்று வந்துவிட்டால் அங்கே கேள்விகள் தான் கேட்கப்படும், அமல்கள் செய்ய முடியாது. இருக்கின்ற காலம் வரை அதை கனிமத்தாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மறுமை நாளிலே மனிதன் கெஞ்சுவானாம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான், ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால், அவன் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டால், கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை மீண்டும் அனுப்பிவிடு, உலகத்திற்கு என்னை அனுப்பிவிடு, எதனாவது நல்ல அமல் செய்து என்னை நான் நல்லவனாக கொண்டு வருகிறேன், என்னை மீண்டும் திருப்பிவிடு யா அல்லாஹ் என்பதாக மனிதன் கெஞ்சுவான். லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, எதுவெல்லாம் எனக்கு நீ சொன்னாயோ, எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று எனக்கு வலியுறுத்தினாயோ, இப்போது நான் புரிந்து கொண்டேன், என்னை மீண்டும் அனுப்பியா அல்லாஹ், நான் அமல் செய்கிறேன் என்று மனிதன் கெஞ்சுவான். குர்ஆனில் பல இடங்களில் வருகிறது, உலகத்தையே அவன் ஃபிதியாவாக, பிணைத்தொகையாக, ஒரு லஞ்சமாக அவன் கொடுத்தாலும் அல்லாஹு தஆலா அவனை திருப்பி அனுப்புவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. எவ்வளவுதான் மன்றாடினாலும் உலகத்திற்கு அவன் திருப்பி அனுப்பப்பட மாட்டான். இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயுலுஹா, அவன் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அது வெறும் வெற்று வார்த்தை, சொல்லிக்கொண்டே இருங்கள், இங்கே கேள்விதான் கேட்கப்படும், அமல்களுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்வானா. எனவே நாம் அமல்களில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். நாம் நம்முடைய நேரங்களை எப்படியெல்லாம் பிரித்து கொள்ளலாம். வஹப் இப்னு முனப்பஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஹிக்மத்துகளை, அவர்களுடைய உபதேசங்களை படித்திருக்கிறேன், எனக்கு அதில் மிகவும் பிடித்தது. ஒரு நாள் சொன்னார்களாம், ஹக்குன் அலல் ஆக்கிலி அல்லா யகுஃபுல் அன் அர்பை சாஆத்தின், ஒரு அறிவாளிக்கு 4 விதமான நேரங்கள் ஒரு நாளில் கட்டாயமாக அவன் ஒதுக்கிவிட வேண்டும். அந்த 4 விதமான நேரங்களில் இவர் தன்னை ஒதுக்கி கொண்டால் அவர் ஒரு அறிவாளி என்று வஹப் இப்னு முனப்பஹ் ரஹிமஹுல்லா அவர்கள்
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். அது என்ன 4 நேரம்? சாஅத்துன் யுனாஜி ஃபிஹா ரப்பஹு, அல்லாஹ்வை நினைப்பதற்கென்று துவாவின் மூலமாக அல்லது திக்ரின் மூலமாக இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வை நான் இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவை நினைப்பேன், திக்ரி செய்வேன் என்று ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட வேண்டும். இரண்டாவது வசாஅத்துன் யுஹாசிபு ஃபிஹா நஃப்ஸஹு, நான் இன்னைக்கு என்னவெல்லாம் செய்தேன், என்னின் மூலமாக பிறர் நன்மை அடைந்திருக்கிறார்களா அல்லது உபத்திரத்தை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்களா, நான் எப்படி என்னை மெருகேற்றி கொண்டேன் என்று தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கி இவர் சிந்திக்க வேண்டும். இது இரண்டாவது நேரம். மூன்றாவது வசாஅத்துன் யஹ்லு ஃபீஹா மா இஹ்வானிஹில் லதீன யுஹ்பிரூனஹு பிஐபிஹி, யாரிடத்தில் சென்றால் என்னுடைய குறைகளை அவர்கள் வெளிப்படுத்துவார்களோ, நீ செய்வது தவறுப்பா, நீ செய்வது அல்லாஹ்விற்கு பிடிக்காதது, மார்க்கத்திற்கு முரணானது என்று குறைகளை யார் சுட்டி காண்பிக்கிறாரோ அப்படிப்பட்ட நபரோடு நேரத்தை ஒதுக்குவது அறிவாளிக்கான சிறந்த அடையாளம் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம். நான்காவது வசாஅத்துன் யஹ்லு ஃபீஹா பைன் நஃப்ஸிஹி வ பைன லஸ்ஸாத்திஹி ஃபீமா யஹில்லு வ யஹ்மது, எந்த நேரத்தில் எது செய்தால் அல்லாஹ்விற்கு சந்தோஷத்தை தருமோ, ஹலாலான வழியில் சென்றால் அல்லாஹு தஆலாவிற்கு சந்தோஷத்தை தரும், அப்படிப்பட்ட புகழுக்குரிய செயல்களை செய்வதற்கு இவர் நேரம் ஒதுக்க வேண்டும். இப்படி 4 நேரத்தை ஒருவர் ஒரு நாளில் ஒதுக்கிவிட்டால் அவர் ஆக்கில், அவர் ஒரு அறிவாளி என்பதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம். சிந்திக்க வேண்டும், நாம் நம்முடைய நேரத்தை எப்படியெல்லாம் கடத்துகின்றோம். உலக வாழ்க்கையிலே முழுவதுமாக நாம் சாய்ந்து விட்டோமா அல்லது இது போன்ற அறிவாளிகளுக்கு உண்டான பண்புகள் என்ன என்பதை உணர்ந்து அதன்படி அமல் செய்கிறோமா என்பதை நாம் இன்றிலிருந்து எடுத்து அமல் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே அறிமுகமானது, நபியாக அறிமுகமானது அவர்களின் வாலிப வயது. பெரும்பாலான சஹாபாக்கள் வாலிப வயதில் இருக்கின்ற பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அறிமுகமாகிறார்கள். ஒரு வாலிபனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பிரபலமானார்கள் என்று சஹாபாக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுதும் கூட ஒரு வாலிபன் என்னென்ன விஷயத்தை எல்லாம் அவர் உலகத்திலே செய்ய வேண்டும், எதுவெல்லாம் செய்யக்கூடாது என்று செயலின் மூலமாகவும் சொல்லி காண்பித்தார்கள், சொல்லின் மூலமாக அவர்கள் நிரூபித்து காண்பித்தார்கள். இஹ்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், வாலிப வயது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே நான் சொல்கின்ற 5 விஷயத்தை அது வருவதற்கு முன்பாக இந்த 5 விஷயத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இதை சரியாக நீங்கள் எடுத்து அமல் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அதிலே முதலாவதாக அவர்கள் சொன்னது ஷபாபக்க கபுல ஹரமிக்க, வயோதிகம் வருவதற்கு முன்பாக வாலிபத்தை நீங்கள் கனிமத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது உள்ளாத உடல் அசைவுகள், உடல் ஆரோக்கியம், உடல் வலு என்பது வயோதிகமாகும் போது வராது, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்லும். எனவே வாலிபத்தை நீங்கள் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வசிஹத்தக கபுல சுகுமிக்க, நோய் வருவதற்கு முன்பாக ஆரோக்கியத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 2ஐ ஒருவர் சரியாக எடுத்துக்கொண்டால் இவர் மறுமையில் வெற்றியாளர். ஏனென்றால் வாலிபத்தை குறித்து மறுமை நாளிலே அதிகமாக விசாரிக்கப்படும். அதனை குறித்து இப்போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நிஅமத்துகளை குறித்து, ஆரோக்கியங்களை குறித்து, அருட்கொடைகளை குறித்து மறுமை நாளில் விசாரிக்கப்படும். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எடுத்து அமல் செய்வதுதான் நம்முடைய முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. எனவே நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக அல்லாஹு தஆலா இது போன்ற சில நாட்களை கொடுக்கின்ற பொழுது நாம் நம்மை அதற்கேற்றாற்போல் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே சொன்னதை போன்று உலகம் என்பது ஒரு குறுகிய காலம். இங்கே எந்த அளவிற்கு நாம் விரைவு காட்டுகின்றோமோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தை நோக்கி நாம் செல்கிறோம் என்பது அர்த்தம். நாம் தாமதம் ஆக்க ஆக்க நரகத்தை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒருவர் பாவம் செய்துவிட்டார், அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை தேடுவதற்கு அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்ற வார்த்தையை பாருங்கள். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், பாவம் செய்து விட்டீர்களா, பாவம் செய்தவர் பாவ மன்னிப்பிற்காக வேண்டி விரையட்டும், விரைந்து வாருங்கள், உங்களை மன்னிக்க நான் தயார் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். எனவே விரைந்து வர வேண்டும். இது முதலாவது. இரண்டாவதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான் வேறொரு இடத்திலே, சாபிகு இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், பாவம் செய்த அடியார்களே அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் வருகின்ற பொழுது போட்டி போட்டு கொண்டு வாருங்கள். முதலிலே விரைந்து வாருங்கள் என்பதாக சொன்னான், இரண்டாவது போட்டி போட்டு கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்கின்றான். மூன்றாவது ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான், ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மை செய்வதில் உங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு கொண்டு இருக்க வேண்டும்.
போட்டி போட்டியின் இடத்தில் வாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த 3 குணமும் சஹாபாக்களின் வாழ்வில் இருந்தது. பாவம் செய்து விட்டார்களா, தள்ளி போட மாட்டார்கள், உடனே மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். அல்லது ஒருவர் நன்மை அதிகமாக செய்கிறாரா, அவரை விட நன்மையில் நான் எப்படி மறுமை நாளில் முந்திவிட வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு சஹாபி பெண்களுக்கும் அந்த பேராசை என்பது இருந்தது. வரலாற்றில் முழுக்க நீங்கள் பார்த்தால் தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எப்படியாவது முந்திவிட வேண்டும் என்று பேராசை கொண்டவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எப்படியாவது முந்திடணும், அவரை விட ஒரு அமல் நான் கூடுதலாக செய்து அவரை விட சிறந்தவர் என்பதாக நான் மாறிவிட வேண்டும் என்று வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்தார்கள். கொஞ்சம் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முந்த முடியவில்லை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால். ஒரு நாள் அதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு வந்தது. என்ன வாய்ப்பு? சதக்கா செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். சதக்கா என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தோஷமாகிவிட்டார்கள். காரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வசதி குறைந்தவர்கள், அவர்களால் பெரியதாக சதக்கா செய்ய முடியாது. எனவே இன்று சதக்கா என்கின்ற தலைப்பின் கீழ் நான் அதிகமாக பணத்தை கொடுத்து அதிகமாக பொருட்களை கொடுத்து அபூபக்கரை முந்தி விடுவேன் என்று சந்தோஷத்தோடு வீட்டிற்கு சென்று பாதி பொருளை வீட்டிற்கும் மீதி பாதி பொருளை எடுத்து இஸ்லாமிய சமூகத்திற்கும் கொடுக்கலாம் என்று எடுத்து வந்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எடுத்து வருகிறார்கள். ஆனால் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை மாற்றி கேட்கிறார்கள். என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க, எவ்வளவு எடுத்துகிட்டு வந்தீங்க என்று கேட்காம எவ்வளவு வீட்டில் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க என்பதாக கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அங்கேயே மனசு விட்டு போயிடுச்சு. ஏன்னா இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக கேட்டார்கள், மா அபுகைத்தலி அஹ்லிக உமர், உமரே வீட்டிற்கு நீங்கள் என்ன வைத்து விட்டு வந்தீர்கள் என்று கேட்க, இப்போ நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேனோ இதே போன்று பாதியை வீட்டில் நான் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று இவர்கள் சொல்ல, இரண்டாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில், அபூபக்கரே மா அபுகைத்தலி அஹ்லிக, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் என்ன வைத்துட்டு வந்திருக்கீங்க என்பதாக கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, அபுகைத்து லஹும் அல்லாஹ வ ரசூலு, என் வீட்டில் எதுவும் கிடையாது, இருப்பதை எல்லாம் எடுத்து வந்து விட்டேன், என் வீட்டாருக்கு அல்லாஹையும் ரசூலை மட்டும் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற வார்த்தை இது, லா உசாபிகுக இலா ஷைஇன் அபதா, அபூபக்கர் உங்களை ஒருபோதும் என்னால் முந்தவே முடியவில்லை என்று சொன்னார்கள். இவர் பாதி வைத்து விட்டு வந்திருக்கிறார்கள், அவர்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே காலி செய்து வந்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு நன்மையில் போட்டி போட்டு கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள். மறுபக்கம் நீங்கள் சஹாபிய பெண்மணிகளை பார்க்க வேண்டும். சஹாபிய பெண்மணிகள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆண்களோடு அதிகமாக பழகுகிறீர்கள், நிறைய விஷயங்களை அவர்கள் உங்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே. கலபனா அலைக்க ரிஜால் ஃபஜஅல்னா யௌமம் மின் நஃப்ஸிக, எங்களை விட அதிகமாக ஆண்கள் உங்களோடு இருக்கிறார்கள், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள், நாங்களும் அதுபோன்று நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், எனவே எங்களுக்கும் ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளில் எங்களுக்கு பயான் செய்யுங்கள் என்பதாக கேட்டார்கள். இன்றெல்லாம் பள்ளிவாசல் நாம் வைக்கின்ற பெண்கள் பயானுக்கான அடிப்படை ஆதாரம் என்ன? சஹாபிய பெண்மணிகள் கேட்டார்கள். அவர்கள் மட்டும்தான் நன்மையில் முந்துவார்களா, நல்ல விஷயத்தை கேட்பார்களா? நாங்களும் கேட்போம், எங்களுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் என்று கேட்டார்கள் சஹாபிய பெண்மணிகள். மறுபக்கம் கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான போட்டி. யா ரசூலல்லாஹ், கணவன்மார்களை நீங்கள் ஜிஹாதிற்கு அழைத்து செல்கின்றீர்கள், அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் மிகப்பெரிய வீரன் என்பதாக புகழப்படுகிறார், அதுவே அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து அவர்களுக்கு கிடைத்து விட்டது, ஆனால் மனைவிமார்களான எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்களை வழி அனுப்புவது மட்டும்தான் எங்களின் கடமையா? எங்களுக்கு ஜிஹாதுடைய நன்மைகள் வேண்டாமா என்று கேட்க, அங்கே அந்த பெண்மணிக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் இது, நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவர் வெளியில் போராடி காயப்பட்டு வருகின்ற அந்த நன்மையை உங்களுக்கு வீட்டிலிருந்து அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அளவிற்கு அமல்களில் போட்டி போட்டு கொண்டார்கள் சஹாபாக்கள், பெண்மணிகள் அனைவரும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நமக்கு மத்தியிலே நன்மையான விஷயங்களில் போட்டி போட்டு கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களில் நேர மேலாண்மை மிக மிக முக்கியம். நன்மையான காரியங்களின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான், விரைந்து செல்ல வேண்டும். மூன்றாவதாக நமக்கு மத்தியிலே அமல்களின் விஷயத்தில் போட்டியும் பொறாமையும் இருக்க வேண்டும் என்று நாம் இதுவரை தெரிந்து கொண்டது. இந்த சமயத்தில் நாம் இந்த ஷாபான் மாதத்தை குறித்தும் ஷாபான் மாதத்தின் 15வது இரவான இந்த பராத்துடைய இரவை குறித்தும் சிந்தித்து உணர்வது அவசியம். இன்னும் ஒரு 15 நாட்கள் தான் நம்மிடம் இருக்கிறது ரமலானை நான் அடைவதற்கு. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை வரவேற்க
ரஜபிலிருந்தே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய். வ பல்லிக்னா ரமலான். ரமலானை எங்களுக்கு அடைய செய்வாயாக என்று நாம் சுமார் ஒரு 1.5 மாதத்திற்கு முன்பாக இருந்தே நாம் ரமலானை வரவேற்க ஆரம்பித்து விட்டோம். அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற இந்த நாட்களை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்வது? இந்த ஷாபான் மாதம் என்று வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணாதிசயங்கள் முழுமையாக மாறிவிடும். எப்படி ஒரு ரமலானிலே ஒரு நபர் இருப்பாரோ அதே போன்று அதுக்குபடியான நோன்பை ஷாபானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அங்கே எப்படி நாம் குர்ஆனை அதிகமாக ஓதுவோமோ ஷாபானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் அதிகமாக குர்ஆனை ஓதியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஷாபானு ஷஹ்ரி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஷாபான் வந்து விட்டதா, அது எனக்கான மாதம், அது என்னுடைய மாதம் என்று சொல்வார்கள். ரமலானை உம்மத்துடைய மாதம் என்பதாகவும் முஹர்ரமை அல்லாஹுடைய மாதம் என்பதாகவும் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானு ஷஹ்ரி, அது என்னுடைய மாதம் என்பதாக பெருமை பாராட்டுவார்கள். மட்டுமல்ல, ஷாபானுல் முத்தஹிர், ஷாபான் மாதம் பாவங்களை கழுவக்கூடிய மாதம், அது சுத்தம் செய்யக்கூடிய மாதம் என்பதாகவும் பெருமை சூட்டுவார்கள். அதனால்தான் இந்த ஷாபான் மாதம் முழுக்கவே சிறப்பிற்குரியது. கடந்த ஜும்மாவிலும் கூட சொல்லியிருப்பேன், அல்லாஹு தாலா 4 விதமான கட்டத்தில் மனிதனுடைய அமலை உயர்த்தி கொண்டே இருப்பான். ஒரு நாள் என்று எடுத்துக்கொண்டால் அன்றைய ஃபஜ்ரிலும் அன்றைய அசரிலும் மனிதனுடைய நன்மைகள் மேலே மலக்குமார்கள் கொண்டு சென்று வந்து கொண்டே இருக்கிறார்கள். இரண்டாவதாக வாரத்தின் அமல்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றது. வருடத்தின் முழு அமலையும் அல்லாஹு தஆலா அந்த ஷாபான் மாதத்திலே விசாரிக்கின்றான், பார்க்கின்றான். ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் வஃபாத்தானவுடன் அவனுடைய மொத்த அமலும் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. இப்படி 4 விதமான கட்டங்களிலே அல்லாஹு தஆலா மனிதன் அமலை சோதனை செய்கின்றான், அல்லாஹ்விடத்தில் அது ஒப்படைக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் ஷாபான் மாதமும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த ஷாபான் மாதத்தில் நாம் என்னவெல்லாம் அமல் செய்கிறோம் என்பதை அல்லாஹு தஆலா கூர்ந்து கவனிக்கின்றான். சஹாபாக்களில் நீங்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வார்த்தைகளை கவனியுங்கள். கானல் முஸ்லிமூன் இதா தஹல ஷாபான் அக்கபவ் அலல் மசாஹிஃபி ஃபகரஊஹா. ஷாபான் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக நாங்கள் குர்ஆன் ஓதுவோம். வ அஹ்ரஜு ஜக்காத அம்வாலிஹிம் தக்வியத்தன் லில் லஈஃபி வல் மிஸ்கீனி அலா ஸியாமி ரமலான். எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்திலே மிஸ்கீன்களும் ஃபக்கீர்களும் ஆரோக்கியமாக நோன்பு வைக்க வேண்டும், உற்சாகத்தோடு நோன்பை அவர்கள் பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜக்காத்துடைய காசை இப்போதே கணக்கு செய்து கொடுத்து விடுவோம் ஏழைகளுக்கு. ஷாபானிலே அதற்காக நாங்கள் தயாராகி விடுவோம். தூபா லிமன் அஸ்லஹ நஃப்ஸஹு கபல ரமலான். ரமலான் வருவதற்கு முன்பாக ஷாபானை எவர் சரியாக பயன்படுத்தி கொண்டாரோ அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று துவா செய்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே ஷாபானிலே நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு வினாடியும் பரக்கத் பொருந்தியவை. அதிலே ஒரு 15வது இரவாக அல்லாஹு தாலா இந்த ஷாபான் மாதத்தின் 15வது இரவு பராத் இரவு ஆக்கியதின் முக்கிய நோக்கம் என்ன? நீங்கள் மாதம் முழுக்க நீங்கள் தவற விட்டு விட்டாலும் அமல் செய்யாவிட்டாலும் குறைஞ்சபட்சம் இந்த பராத்துடைய இரவாது சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றான். இந்த ஒரு நாள் இரவிலே என்னவெல்லாம் செய்யலாம், என்னென்ன செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெளிவாக ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றான். இந்த சமயத்தில் நாம் இன்னொன்றும் கவனிக்க வேண்டும். இது போன்ற முக்கிய தினங்கள், ஒரு மேராஜ் இரவோ அல்லது பராத்துடைய இரவோ அல்லது ரமலான் மாதத்தின் கடைசி ஒற்றைப்படை இரவிலே ஒன்று கூடி நாம் அமல் செய்கின்ற பொழுது ஷைத்தானுக்கு அது பிடிக்காது. அன்றைய காலத்திலே முஸ்லிம்களை அமல்களை விட்டும் தடுப்பதற்கு, தொந்தரவு செய்வதற்கு அபூ ஜஹல், அபூ லஹப் ஷைத்தானுக்கு உதவினார்கள். அவர்களின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்களை தடுப்பதற்கு ஷைத்தான் இவர்களை பயன்படுத்தி கொண்டான். இன்றைய காலங்களில் அபூ ஜஹல், அபூ லஹப் இல்லை என்றாலும் ஆன்லைன் இருக்கிறது. இது போன்ற முக்கிய நாட்கள் வருகின்ற பொழுது யார் யாரோ எதுவெல்லாம் மார்க்கமோ என்று படித்துவிட்டு இந்த விஷயம்லாம் செய்யக்கூடாது, மார்க்கத்தில் இதுவெல்லாம் கிடையாது என்று கண்டமேனிக்கு மார்க்கத்தை சொல்ல கிளம்பி விட்டார்கள். இதனால் ஒரு பெரும் கொண்ட சமூகம் இது போன்ற அமல்களை விட்டும் தூரமாகிவிட்டது. இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், கனவுலகின் மாமேதை என்ன சொல்வார்கள்? இன்னஹாதல் இல்ம் தீனுன். மார்க்கத்தில் நீங்கள் படிக்கின்ற கல்வி என்பது மார்க்கத்திற்கு சமமானது. ஃபந்துரு அம்மன் தஹுதுன தீனக்கும். எனவே நீங்கள் உங்கள் மார்க்கத்தை யாரிடத்திலிருந்து எடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் என்பதாக சொல்வார்கள் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள். அப்படி என்றால் என்ன? எனக்கு ஒரு விஷயம் இது செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று எனக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது.
அல்லது எனக்கு யாராவது பாடம் எடுத்தால் நல்லா இருக்கும் என்பதாக தோன்றுகிறது. இப்போ இவர் யாரிடத்திலிருந்து பாடம் எடுக்க வேண்டும்? எவருடைய தீன் சரியாக இருக்கிறதோ அவரிடத்திலிருந்து பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த காலத்தில் பார்த்தால் யாருடைய தீனும் சரியாக இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய காலம் அப்படி. இங்கே பாவம் செய்தவர்கள் தான் அதிகம், மார்க்கத்தை குறைவாக புரிந்தவர்கள் தான் அதிகம். அப்படி என்றால் யாருடைய கருத்தை நாம் எடுப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹைருல் குரூனி கர்னி, காலங்களில் மிகவும் சிறந்தது, நூற்றாண்டுகளில் மிகவும் சிறந்தது நான் இருக்கின்ற இந்த நூற்றாண்டு. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற அந்த 100 வருடம் சிறப்பிற்குரிய ஒரு வருடம், சிறப்பிற்குரிய ஒரு நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு பின்னால் வருகின்ற 100 ஆண்டுகள், அதற்கு பின்னால் வருகின்ற 100 ஆண்டுகள் சிறப்பிற்குரிய ஆண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 300 ஆண்டுகளில் வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய 4 இமாம் பெருமக்கள், அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, ஷாஃபி ரஹிமஹுல்லா, மாலிக் ஹம்பலி ரஹிமஹுல்லா. மேலும் இந்த 300 ஆண்டுகளுக்குள் வாழ்ந்தவர்கள் தான் ஹதீஸ்கலை வல்லுநர்கள். புகாரி இமாம், திருமிதி இமாம், முஸ்லிம் இமாம், இவர்கள் எல்லாம் இந்த 300 ஆண்டுக்குள் வாழ்ந்தவர்கள். இவர்கள் சொல்வதை நாம் கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம், மார்க்கமாக எடுத்து அமல் செய்யலாம். காரணம், நம்மை விட தீனில் இவர்கள் உயர்ந்தவர்கள், நம்மை விட ஹதீஸ் கலையிலும் மார்க்க விஷயத்திலும் கரை கண்டவர்கள். இவர்கள் இந்த பராத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்கிறார்கள் என்பதை நாம் இன்றைய நாளில் தெரிந்து கொண்டால் பராத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். ஆன்லைன் மூலமாக கேட்கின்ற விஷயங்களை நீங்கள் உதறி விடுவீர்கள். முதலிலே இவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்ன? பராத்திரவை குறித்து வருகின்ற ஹதீஸ்கள் எல்லாம், அந்த நபிமொழிகள் எல்லாம் பலகீனமானது, அதை எடுத்து அமல் செய்யக்கூடாது என்று பலகீனமான ஹதீஸுக்கு வேறு ஒரு விளக்கம் தருகிறார்கள். மார்க்கம் இதை வேறு விதமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. நீங்கள் ஹதீஸிலே மௌலு என்று வந்தால், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று வந்தால் அதைத்தான் நீங்கள் எடுக்கக்கூடாது, முழுமையாக அதை உதறிவிட வேண்டும். அதுவே லைஃப் என்று வருகின்ற பொழுது அந்த ஹதீஸ் கித்தாபை தொகுத்த இமாம்களே சொல்கின்றார்கள், ஹதீஸை லைஃபாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து அமல் செய்யலாம், ஆனால் ஒரு நிபந்தனை, ஹலாலை இது ஹராம் என்பதாக சொல்கின்றது, அப்போது நீங்கள் எடுக்கக்கூடாது. அல்லது ஹராமை ஹலால் என்று சொல்ல, ஹலாலை ஹராம் என்று சொல்ல, இது போன்ற விஷயங்களை நிரூபிக்கும் விதமாக ஹதீஸ் லைஃபாக பலகீனமாக வந்தால் அப்போது தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதே தவிர்த்து, தொழுகுங்கள், இரவு முழித்து நீங்கள் அமல் செய்யுங்கள், நோன்பு வையுங்கள் என்று இருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்வதன் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, இதை நீங்கள் தாராளாக எடுத்து அமல் செய்யலாம் என்று சொல்கிறார்கள் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள். இந்த நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸ் கலையில் இவர்களை ஒதுக்கிவிட்டு நீங்கள் எதையுமே படிக்க முடியாது, அப்படி ஹதீஸின் தரத்தை துல்லியமாக ஆராய்பவர்கள். அவர் சொல்லும் வார்த்தை இது, யஜூசு வ யுஸ்தஹப்புல் அமலு ஃபில் ஃபலாயிலி வ தர்கீபி வ தர்ஹீபி, நல்ல விஷயங்களை செய்ய சொல்லி அல்லது பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லது இந்த பாவத்தை செய்தால் இந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் என்று ஒரு ஹதீஸ் பலகீனமாக வந்தாலும் எடுத்து நீங்கள் அமல் செய்யலாம். இதை ஹதீஸ்கலை வல்லுநர்களும் மார்க்க அறிஞர்களும் ஆகமாக்குகிறார்கள். மாலம் யக்குன் மௌதுஅன், அது இட்டுப்பட்டப்பட்ட ஹதீஸாக மட்டும் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இமாம்களில் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு ஹதீஸ், இதா ஜா அல் ஹலாலு வல் ஹராமு ஷத்தத்னா பில் அசானித், ஹலால் ஹராம் என்று ஒரு ஹதீஸ் வருகின்றது. அப்படி வருகின்ற பொழுது நாங்கள் அறிவிப்பாளர்களை பார்ப்போம். இந்த அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிறாரா, சரியாக இருக்கிறாரா, ஒழுக்கமாக இருக்கிறாரா, ஹலால் ஹராம் சரியாக இருக்கும், இவர் அறிவித்த ஹதீஸ் நன்றாகத்தான் இருக்கும் என்று ஹதீஸுகளை நாங்கள் பார்க்காமல் அறிவிப்பாளர்களை பார்ப்போம். அதுவே மறுபக்கம், வ இதா ஜா அல் ஃபி தர்கீபி வ தர்ஹீபி தசாஹல்னா ஃபில் அசானித், அதுவே நல்ல விஷயத்தை செய்ய சொல்லி பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் விதமாக ஹதீஸ்கள் வந்தால் நாங்கள் அறிவிப்பாளரை பார்க்க மாட்டோம், ஹதீஸ் என்ன இருக்கின்றதோ அதை தான் பார்ப்போம் என்று சொல்கிறார்கள் மாமேதை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள். இவர்கள் எல்லாம் யார்? ஹதீஸை நமக்கு கொடுத்தவர்கள் தான் அந்த காலத்திலே அது எப்படியெல்லாம் அணுகினார்கள் என்று தெரியும். இவர்களின் கருத்தை நாம் எடுத்து அமல் செய்யலாம். தற்காலவாதிகளின் பேச்சை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள், இவர்கள் தான் மார்க்கம் சொல்வதற்கு மிகவும் தகுதியானவர்கள். இவர்களெல்லாம் தாபியன்களின் காலத்திலே வாழ்ந்தவர்கள். சஹாபாக்கள் இந்த 15வது இரவிலே, பராத்துடைய இரவிலே என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் சொல்லும் வார்த்தை என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யுஜ்புனி அன் யஃபுருக ரஜுலு நஃப்ஸஹு ஃபி அர்பஇ லயாலின், ஒரு 4 இரவுகள் இருக்கிறது, அந்த 4 இரவுகளில் எவர் அமல் செய்கின்றாரோ அந்த நபரை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன். ஏன்னா அவர் சரியாக அந்த 4 இரவை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அவருக்கு தெளிவாக அது தெரிஞ்சிருக்கு.
எனவே அந்த நபரை கண்டு நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதில் அந்த 4 இரவுகள் என்ன? 2 பெருநாள் தொழுகையுடைய அன்றைய இரவு, விடிந்தால் பெருநாள் என்றால் இன்றைய இரவு ஒருத்தர் அமல் செய்கிறார். அதே போல் தான் ஈதுல் ஃபித்ரில், ஈதுல் அல்ஹாவிலும். 3ஆவதாக ரஜபு மாதத்தின் பிறை தெரிந்தவுடன் அன்றைய இரவு ஒருவர் விழித்து அமல் செய்கின்றார். 4ஆவதாக ஷாபான் மாதத்தின் 15வது இரவு, இதோ நாம் இப்போது ஒன்று கொண்டிருக்கிறோமே, இந்த நாளில் எவர் அமல் செய்கின்றாரோ அவரை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்தவர்கள், பெருமானாரின் மருமகன். அவர்கள் சொல்கின்ற வார்த்தை இது. பின்னாடி சஹாபாக்களை பார்த்த தாபியின்களில் யாரை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்? மிகவும் பலம் வாய்ந்த, வரலாற்றால் போற்றப்படுகின்ற நபர் உமர் இப்னுல் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள். அவர்களும் இதே விஷயத்தை மேற்கோள் காட்டி அதி இப்னு அர்தாத் என்கின்ற நபருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதி அவர்களே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை பலமாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். இந்த 4 விஷயங்களை, இன்ன அலைகபி அர்பஇ லயாலின், இந்த 4 இரவுகளை ஒருபோதும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். பெருநாளுடைய 2 இரவு, ரஜபு மாதத்தின் அன்றைய இரவு, முதல் பிறையின் தெரிந்தவுடன் நாம் செய்கின்ற அமல், 4ஆவதாக இந்த பராத்துடைய இரவு, இதை மட்டும் நீங்கள் ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் என்று தன்னுடைய சக ஆட்சி அதிகாரிக்கு அதி இப்னு அர்தாத் அவர்களுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகின்ற கடிதம் இது. இவர்கள் எல்லாம் சொல்கின்ற விஷயம் என்ன? இந்த மார்க்கத்திலே இந்த 15வது இரவிற்கு ஒரு கண்ணியம் இருக்கின்றது, அது கட்டாயமாக அமல் செய்வதற்கு உகந்த ஒரு இரவு தான் என்று மேற்கோள் காட்டவே இது போன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். மட்டுமல்ல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். கபரிலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது வேகமாக காற்று வீசுகிறது. அந்த காற்று வீசுதலில் அங்கே கபருக்குள்ளே நின்றிருந்தவர்கள் கையில் ஒரு பேப்பர் கிடைக்கிறது, ஒரு துண்டு காகிதம் கிடைக்கின்றது. அந்த காகிதத்தை பிரித்து அவர்கள் படிக்கின்ற பொழுது எழுதிய விஷயம் இது உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு எழுதுகின்ற கடிதம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு நரக விடுதலை பத்திரம் கொடுக்கப்படுகிறது என்று அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறது. இது எங்கிருந்து வந்தது, அல்லாஹு தஆலா கொடுத்தானா என்று அங்குள்ளவர்களுக்கு தெரியவில்லை. சரி, வந்துவிட்டது, அந்த கஃபனோடு சேர்த்து நாம் தஃபன் செய்து விடுவோம் என்று உள்ளே வைத்து மூடிவிட்டார்கள். இந்த சம்பவம் பதிவாகி உள்ள விஷயம் தாரிக் இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இவர்கள் நரகவாதியாக இருந்து அல்லது விடுதலை பெற்று விட்டார்களா, அல்லது நரகத்திற்கு அவர்கள் போகாமலேயே அல்லாஹு தஆலா முன்னாடி இவருக்கு சொல்லிவிட்டானா என்று இந்த விஷயத்தை நாம் கூர்ந்து ஆராய்ந்தால் தெரியும். இவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு விஷயம் இவங்கள் வாழ்க்கையிலே நடந்தது. என்ன? ஒரு நாள் இரவு தொழுது கொண்டே இருக்கிறார்கள், இரவு முழுக்க தொழுகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், மீண்டும் தொழுகையிலே அவர்கள் இரவு கழிகின்றது. சஜ்தாவிலே இருந்து தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே அங்கே ஒரு பச்சை கலர் காகிதம், ருக்அத்தன் ஹதரா என்பதாக பதிவு செய்கிறார்கள். பச்சை காகிதம் பறந்து வந்து அவரிடத்தில் விழுகின்றது. பிரித்து படிக்கின்ற பொழுது அங்கே எழுதப்பட்டுள்ள வாசகம் இது: ஹாதிஹி பராஅத்து மினன் நாரி மினல் மலிக்கில் அசீஸ் லி அப்திஹி உமர் இப்னு அப்துல் அசீஸ். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தன் அடியாராக இருக்கின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற நரக விடுதலை பத்திரம் என்று அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருந்தது. அதே போன்ற ஒரு நிகழ்வை தான் அவருக்கும் அல்லாஹ்விற்கும் தெரிந்த அந்த விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா உலக மக்களுக்கு காண்பிக்கின்றான். அவர்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது அவர்கள் செய்த அந்த அமல் செய்த நாட்கள் எது தெரியுமா? மிகச்சரியாக ஷாபான் மாதத்தின் இந்த 15வது இரவு தான். இந்த இரவில் அவர்கள் மிக அதிகமாக தொழுதார்கள், அதிகமாக குர்ஆன் ஓதினார்கள். அதன் பரக்கத்தினால் அன்றைய இரவே அவருக்கு நரக விடுதலை பத்திரம் கிடைத்தது என்பதை தஃசீர ரூஹுல் பயானிலே இமாம் பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ சொல்லப்படுவதின் நோக்கம் என்ன? இந்த மார்க்கத்திலே இந்த 15வது இரவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அதிகமாக இதை அமல் செய்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய இளைஞர்கள் அதிகமாக வலைத்தளங்களில் சுற்றுவதின் காரணமாக தேவையில்லாத விஷயங்களை மாறமாக நாம் நினைத்து கொண்டு அமல்களை விட்டும் தூரமாகிவிடக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே. எனவே இந்த பராத் இரவை குறித்து இப்போது ஹதீஸில் என்னவெல்லாம் வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். இந்த இரவிலே அல்லாஹு தஆலா காரியங்களை பிரித்து மலக்குமார்களிடத்திலே குறிக்கிறான் என்பதாக வருகிறது. நீங்கள் தஃசீர்களில் பார்த்தால் இது லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதாக பெரும்பான்மையான மக்கள் சொல்ல, குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்லை, இது ஷாபான் மாதத்தின் 15வது இரவு தான். இந்த 15வது இரவில் தான் அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய கலா கதிரை மாற்றி அமைக்கின்றான். வரக்கூடிய வருடத்தில் யார் யாரெல்லாம் இறக்கப் போகிறார்கள்
அல்லது யார் யாரெல்லாம் இன்னும் வயசு கொடுக்கப்பட்டு அதிகமாக வாழ்வார்கள், யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு ரிசுக்கு வந்து சேர வேண்டும் என்று எல்லா விதமான கணக்கையும் அல்லாஹு தாலா இந்த ஷாபான் மாதத்தில் 15வது இரவில் தான் அல்லாஹு தாலா மாற்றி அமைக்கின்றான் என்று ஒரு 10 விதமான சஹாபாக்கள் 10% சஹாபாக்கள் இந்த இரவிற்கு ஆதரவு தருகின்றார்கள். ஹதீஸிலும் அது அப்படியே வருகிறது. ஃபீஹா ஐ யுக்தப குல்லு மௌலூதீன் மின் பனி ஆதம் ஃபீ ஹாதிஹி ஸனா. இந்த ஷாபானில் இருந்து அடுத்த ஷாபான் வரை யார் யாரெல்லாம் பிறக்கப் போகிறார்கள் என்று இந்த ஷாபானில் தான் எழுதப்படுகின்றது. மலக்குமாரிடம் இது கொடுக்கப்படுகிறது. ஃபீஹா யுக்தபு குல்லு ஹாலிக்கு மின் பனி ஆதம் ஃபீ ஹாதிஹி ஸனா. யார் யாரெல்லாம் இன்னும் வரக்கூடிய வருடத்தில் வஃபாத்தாக போகிறார்கள் என்று இந்த விஷயமும் மலக்குமாரிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. வஃபீஹா துர்ஃபா அமாலுஹும் வஃபீஹா தன்சிலு அர்ஸாக்குஹும். இந்த ஒரு இரவில்தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது, யார் யாருக்கு எவ்வளவு ரிசுக்குகள் கிடைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது என்று இந்த ஒரு இரவை குறித்து ஹதீஸிலே தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இது முதலாவது சிறப்பு அல்லாஹு தஆலா சொல்வது. இரண்டாவதாக இந்த ஒரு நாள் இரவிலே ஒரு நாள் அத்தானி ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார். ஃபகால ஹாதிஹி லைலத்து நிஸ்ஃபி மின் ஷாபான். இதோ இந்த இரவு ஷாபான் மாதத்தின் 15வது இரவு, பராத்துடைய இரவு. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலில்லாஹி ஃபீஹா உதகாவும் மினன் நார் பி அததி ஷுஊரி கனமி கல்பி. இந்த ஒரு நாளிலே மட்டும் அல்லாஹு தாலா நரகம் யார் யாருக்கெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபர்களை நரகத்திலிருந்து அல்லாஹு தாலா விடுதலை கொடுக்கின்றான். அதுவும் எந்த அளவிற்கு, அரபு நாட்டிலே கல்பி என்கின்ற ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு குடும்பத்தின் பெயர். அவர்கள் வளர்க்கின்ற ஆடு மிக அதிகமான ரோமங்களை கொண்ட ஆடு. அந்த ஆட்டின் எண்ணிக்கை அளவிற்கு நரகவாதிகள் இருந்தாலும் சரி, அத்தனை நபர்களையும் இந்த ஒரு நாள் இரவில் அல்லாஹு தாலா விடுதலை கொடுக்கின்றான் என்று இப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொல்லிச் சென்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே நரக விடுதலைக்கான ஒரு இரவு, அதில் தான் இதுக்கு பேரே லைலத்துல் பராஆ, விடுதலைக்கான இரவு என்பதாக பேரே சூட்டினார்கள். மூன்றாவதாக இந்த இரவை குறித்து வருகின்ற ஒரு செய்தி, இதா கானத் லைலத்து நிஸ்ஃபி மின் ஷாபான் ஃபகூமு லைலஹா வசூமு நஹாரஹா. இந்த பராத்துடைய இரவு வந்துவிட்டால் அன்றைய இரவு முழுக்க நீங்கள் அமல் செய்யுங்கள், வசூமு நஹாரஹா, பகல் முழுக்க நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். எனவே நாம் இரவு முழுக்க அமல் செய்ய போகின்றோம். இன்ஷா அல்லாஹ் சஹர் வைப்போம். நாளை பகல் முழுக்க நாம் நோன்பு வைக்க வேண்டும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்த ஒரு செய்தி. மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், ஒரு மகரிபுடைய நேரம் வந்துவிட்டால் அன்றைய மகரிபிலிருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் உதிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு வந்து விடுகின்றான். முதல் வானம் என்றால் அல்லாஹ்வே வருவது கிடையாது, அல்லாஹுடைய நெருக்கம் மனிதர்களுக்கு கிடைத்து விடுகின்றது. அவ்வளவு அல்லாஹு தஆலா நம்மோடு நெருங்கி என்ன சொல்கின்றான், 3 விஷயத்தை இரவு முழுக்க நம்ம இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். அலாமின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு. உங்களில் யாருக்கேனும் பாவத்தை மன்னிக்க வேண்டுமா, பாவம் மன்னிக்க நான் தயார், பாவ மன்னிப்பு கேட்க நீங்கள் தயாரா என்பதாக அல்லாஹு தாலா ஃபஜ்ர் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். இரண்டாவது, அலா முஸ்தர்ஸுகுன் ஃபஅர்ஸுகஹு. ரிஸ்க்கு நீங்கள் இடத்துல கேட்கின்றீர்கள், தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹு தாலா கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அலா முபுத்தலன் ஃபஆஃபீஹி. பாதிக்கப்பட்டவர்கள், மனதால் உள்ளத்தால் உடலால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை நான் வழங்குகிறேன் என்று ஹத்தா யத்துல் அல் ஃபஜர், ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுகின்ற வரைக்கும் அல்லாஹு தாலா நம்மோடு நெருங்கி நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். இன்றைய இரவில் நாம் கேட்கின்ற அதிகமான துவாவில் இதை அமைத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விடு என்பதாக நாம் கேட்க வேண்டும். காரணம், ஒவ்வொருவருக்கும் பாவம் மடுவாகவும் மலையாகவும் கோபுரமாகவும் அவ்வளவு குவிந்து கிடக்கின்றது. நாம் நம்முடைய பாவத்தை இது போன்ற முக்கியமான இரவுகளில் சரியாக நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால்தான் அதற்கான பிரதிபலனை உடனே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே பாவம் மன்னிப்பு அதிகமாக இந்த இரவிலே நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ரிசுக்கை அதிகமாகத்தா, அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஏன்னா எந்த அளவிற்கு நாம் ரிசுக்கை கேட்கின்றோமோ அதை ஹலாலாக கேட்க வேண்டும். வாழ்க்கையில் உயர்ந்தால் போதும், நன்றாக சம்பாதித்தால் போதும் என்று ஹராமின் பக்கம் நாம் போய்விடக்கூடாது. ஒரு ரிசுக்கு எந்த அளவிற்கு ஒரு மனிதனை வந்து அடைகின்றது, அவர் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் ரிசுக்கு அவரை தேடிக்கொண்டிருக்கிறது. ரிசுக்கு என்னைக்கு காலி ஆகுதோ, என்னைக்கு உலகத்தில் அவருக்கான ரிசுக்கு முடிந்து போகிறதோ அன்றைக்கி தான் அவருடைய ஆயுசும் முடிஞ்சு போகுது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. எனவே வாழும் காலம் முழுக்க எனக்கான ரிசுக்கு எப்படியெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை முழுக்க முழுக்க ஹலாலாக தாயா அல்லாஹ், ஹராமின் பக்கம் என்னை
நெருங்க விடாதே என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய துவாவில் அமைத்துக் கொள்ளக்கூடிய செய்தி உடல் ஆரோக்கியம். நான் எவ்வளவு இபாதத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அல்லது பகல் முழுக்க நான் வேலை செய்துவிட்டு இரவில் வருகின்றேன், அன்றைய தொழுகையை கூட என்னால் கலா செய்ய முடியவில்லை, உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது என்பதாக நாம் பல பேர் புலம்புவோம். அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். அதற்கு மிக சரியான ஒரு இரவு தான் இந்த பராத்துடைய இரவு. ஹதீஸில் வருகின்ற அடுத்த ஒரு சிறப்பு, இந்த பராத்துடைய இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத் செய்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபகித்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த லைலத்தின், ஒரு நாள் இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே காணும், என்னோடு தான் படுத்திருந்தார்கள், விழித்து பார்க்கும்பொழுது அவர்கள் இல்லை. எனவே பின்னாடியே அவர்களை தொடர்ந்து சென்றேன். ஃபஹர்ஜ்து அத்லுபுஹு ஃபைதாஹு பில் பகீஇ ராஃபியு ராஸஹு இல ஸமா, பின்னாலே போய் நான் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீயில் நுழைந்தார்கள். அங்கு உள்ள கபராளிகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் வானத்தை நோக்கி அவர்கள் துவா செய்து கொண்டிருந்தார்கள். எனவே இன்றைய நாளின் மிகப்பெரிய ஒரு பிரதானமான ஒரு அமல் என்ன? கபராளிகளை சந்தித்து அவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். அதுக்கு தெளிவாக ஹதீஸில் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. எங்களுக்கு முன்னால் நீங்கள் சென்று விட்டீர்கள், இதோ இன்னும் கொஞ்ச நாட்களில் உங்களை நோக்கி நாங்களும் வரப்போகின்றோம் என்று அந்த கபராளிகளை பார்த்து பேச வேண்டும் என்பது ஒரு சுன்னத். எனவே அந்த சுன்னத்தை இந்த நாளிலே செய்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த இரவிலும் சில நபர்களால் இந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா எவ்வளவு மன்றாடினாலும் பாவ மன்னிப்பும் கிடைக்காது. அல்லாஹு தஆலா ரிஸ்கையும் அதிகப்படுத்த மாட்டான். உடல் ஆரோக்கியம் அவருக்கு கிடைக்காது. இந்த நபருக்கு எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினாலும் அமல் செய்தாலும் இன்றைய இரவில் இவர்களெல்லாம் துர்பாக்கியசாலிகள். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா எதையும் கொடுக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். லா யன்துருல்லாஹு ஃபீஹா இலா முஷ்ரிக்கின், முதலாவதாக இன்றைய இரவிலே அல்லாஹ்விற்கு யாரெல்லாம் இணை வைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இங்கே கண்டுக்க கூட மாட்டான் என்பதாக ஹதீஸில் வருகிறது. லா யன்துருல்லாஹ், அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான், கண்டுக்கவே மாட்டான் அவனை. இவர் முதலாவது நபர். இரண்டாவது வலா இலா முஷாஹின், எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பவர், காரணம் இல்லாமல் அல்லது சண்டையை ஊதி பெரிதாக்குபவர், இவரெல்லாம் இந்த முஷாஹின் என்கின்ற அந்த பட்டியலில் வருவார். இந்த இரண்டாவது நபருக்கும் அல்லாஹு தஆலா எவ்வளவு அமல் செய்தாலும் கண்டுக்கவே மாட்டான் என்பதாக சொல்கின்றான். வலா இலா காத்தி ரஹிமீன், உறவை துண்டித்து யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் அல்லாஹு தஆலா இந்த பரக்கத் பொருந்திய இரவிலே கண்டு கொள்ள மாட்டான். வலா இலா முஸ்பிலின், ஆடையை கரண்டை காலுக்கு கீழாக தொங்கவிட்டு உரசியவாறு எவர் கீழாடையை அணிந்து கொண்டு செல்கின்றாரோ அப்படிப்பட்ட நபரையும் அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான். வலா இலா ஆக்கின் லி வாலிதிஹி, தாய் தந்தையரை தொந்தரவுப்படுத்துபவன், சொல்லால் செயலால் நிந்திப்பவனை அல்லாஹு தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். கடைசியாக வலா முதுமினில் ஹம்ரு, மதுவிலே ஊறி போனவனை, குடிகாரனை அல்லாஹு தஆலா ஒருபோதும் இந்த சிறப்பிற்குரிய நாளிலே அமல் செய்தாலும் கண்டு கொள்ள மாட்டான் என்பதாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இரவில் என்னவெல்லாம் வாக்களித்திருக்கின்றானோ அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்துவோம். நிறைய நேரம் இருக்கிறது, அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும், அதிகமாக தொழுக வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், முடிந்தால் சதக்கா செய்யலாம். என்னவெல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ தாராளமாக இன்று இரவு முழுக்க நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம். ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் அல்லாஹு தஆலா நம்மை உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றான், நம்மோடு நெருக்கமாக இருக்கின்றான். எனவே இரவை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டு இன்றைய ஷாபான் மாதத்தின் 15வது இரவை சரியான முறையில் கழிப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.